ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம திராட்சை செடிக்குள்ளே பாருங்கள் வெங்காயம். இது நம்ம தோல் எடுத்துகிட்டு போட்டதில் ஒரு வெங்காயம் தெரியாத வந்து முளை விட்டுருந்தது தான் எடுத்து வச்சது. அப்படி நல்லா தான் வந்துட்டுருக்குது. பார்த்திங்கன்னா மூக்குத்தி பட்டன் 2 பூ பூத்துட்டாங்க. ஒரு மொட்டும் இருக்கிறாங்க. துளிரும் நிறையா வந்துட்டுருக்குறாங்க. திராட்சை செடியும் நம்மளுக்கு வந்து இப்போது துளுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. துளுத்து வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் பவளமல்லி செடியும் நல்லா வருது. பூவெல்லாம் பூத்துட்ருக்குறாங்க. நம்மளுக்கு இப்போ ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா பட்டன் ரோஸு, ஃபேரி ரோஸு, கொடி ரோஸு, கல்கத்தா ரோஸு இன்னும் எல்லாமே நல்லா மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சிக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி ஒரு டிப்ஸு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த டிப்ஸு. என்னென்னா பீன்ஸு விதை. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையில் நல்லா முளை விட்டு இருக்குது பாருங்கள். கொஞ்சம் முத்தலாக இருந்தது, பழுத்தா மாதிரி இருக்குதுன்னு நாங்கள் அப்படியே எடுத்து வச்சுருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மலைக்கு நல்லா உள்ளேயே அப்படியே முளை விட்டுடுச்சு. இந்த முளை விட்டதை நம்ம எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு பீன்ஸ் செடி வந்துடும். நான் எப்போவுமே இப்படி தான் போடுவேன். போன வருஷமும் போட்டு நிறைய பீன்ஸ் எடுத்தோம். இந்த வருஷமும் உங்களுக்கே தெரியும், நான் போட்டிருக்கிறேன் வீடியோ. நம்ம பீன்ஸ் செடி போட்டு அந்த அறுவடை பண்ணியாச்சு. ஆனால் அந்த பீன்ஸ் செடி வந்து நான் வந்து முளை விட்டு எடுத்து போடல. கொஞ்சம் முத்தலாக இருந்த பீன்ஸை போட்டதில் வந்துக்கிட்டு இருக்குது. இன்னுமே அது பூ வச்சுக்கிட்டு கொடி போயிட்டு தான் இருக்குது. இந்த டபுள் கலர் ரோஸ் வந்து நம்மளுக்கு காஞ்சிடுச்சு. பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு 2 முளை விட்டு இருந்ததை எடுத்து வச்சுருக்கிறேன் பீன்ஸு. அது பார்த்திங்கன்னா வந்திருக்குது. இப்போ இந்த பீன்ஸையும் விதையை அப்படியே போட்டுடலாம். நம்ம தொட்டியில் போட்டு மண் போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வளர்ந்து வந்துடும். விதை வாங்கி தான் போடணுங்கிறது இல்லை. வீட்டிலையே நம்ம வந்து இது மாதிரி விதையை பார்த்து எடுத்து போட்டோம்னா நம்மளுக்கு வந்துடும். எனக்கு வந்து பீன்ஸ் செடி மட்டும் இல்லைங்க, அவரை செடி கூட உங்களுக்கே தெரியும். இந்த தடவை முத்தலாக இருந்த அவரை விதையை எடுத்து கொண்டு போய் போட்டேன். அதில் வந்ததான் 3 செடி வந்து நம்மளுக்கு காய் காய்ச்சிருக்குது. ஏற்கனவே நான் வச்சுருந்த விதை போட்டதெல்லாம் வரல, உங்களுக்கே தெரியும். அந்த விதைங்கெல்லாம் போட்டேன், வரல. அதனால் நான் வந்து வாங்கிட்டு வந்ததில் முத்தலாக இருந்ததை போட்டதில் நல்லா வந்திருக்குது. காயும் வந்திருக்குது, பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கனகாம்பரம். இதில் வந்து 2 கிளை காஞ்சிடுச்சு. அந்த கிளை எப்படி காஞ்சதுன்றதை சொல்கிறேன் இருங்க. இது பாருங்கள், நம்ம இது சப்போட்டாவும் மாதுளையும் வந்து நான் பெரிய தொட்டிங்களுக்கெல்லாம் நடுவில் உள்ளே தள்ளி வச்சுருப்பேன். வெயில் பட்டால் தான் நல்லா வரும்னு சொல்லியிருப்பேன் செடி. ஆனால் பார்த்திங்கன்னா இது வெயிலே படாமல் உள்ளே இருக்குது. இது எதனால் அப்படி வச்சுருக்கிறேன்னா, இந்த செடிக்குள்ளே எங்கள் வீட்டு பெட்டு நிற்கிறாரு பாருங்கள். எங்கள் கூடவே தான் நிற்பார். அதுவும் செடியை பார்க்க வந்துட்டோம்னா எங்கள் கூடவே வந்து நிற்பார். அவர் வந்து பாத்ரூம் போவார். பாத்ரூம் வர்றது பெரிய தொட்டிலன்னா அவங்களுக்கு கீழே போயிடுது. இது சின்ன பாட்டில் இருக்கிறதுனால அது உள்ளே பட்டுச்சுன்னா அந்த செடி வந்து வாடி போயிடுது. அதனாலவே இந்த 2ஐயும் எடுத்து நான் உள்ளே வச்சு வச்சுருக்கிறேன். ஆனால் அது நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த அவ்வளோ வந்து சின்ன பாட்டில் தான் வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இதுலேயும் அவர் பாத்ரூம் போய் கிளையில பட்டுதா என்னன்னு தெரில. 2 கிளை காஞ்சிச்சு, இல்லை மழையில் தான் காஞ்சிருக்கான்றதும் தெரியல எங்களுக்கு. இப்போ வந்து காஞ்சிட்டு இருக்குது. ஒரு கிளை உடச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளை துளுத்து வந்தது, நல்லா க்ரோத் ஆகி வந்துக்கிட்டு இருக்குது இப்போது. அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சையும் காஞ்சிட்டு இப்போ துளுத்து வருது. இது பார்த்திங்கன்னா மல்லி நம்ம கட் பண்ணதை பதியம் போட்டது. இதுக்குள்ளே பாருங்கள், நம்ம வாடாமல்லி பூ எடுத்து போட்டு விட்டோம். பாருங்கள் வந்திருக்குது முளைச்சி வாடாமல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே கோழி கொண்ட பூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி நம்மளுக்கு வெளியில் கிடச்சிது. அதை எடுத்து நம்ம வீட்டு பக்கத்தில் நின்னதை எடுத்து அதிலே வச்சுருக்குறோம். சரி வரட்டும் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா பாரிஜாதத்தில் ஒரு 3 நாளாக பூத்தது அப்படியே இருக்குதுங்க, பறிக்காமல். அது ஒரு 2 பூ ஃபஸ்ட்டு பூத்தது வாட ஆரம்பிச்சிருச்சு. சரிங்க, இன்றைக்கி பறிச்சிடலாம் அதை. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாேருக்கும் லைக் பண்ணுங்கள், எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you for watching. Tata, bye bye.